அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராஜேஸ்வரி பத்தினா நிஷா கிட்ட, நிஷான் நம்ம போட்டபடி பிளான் எல்லாமே ரொம்பவே கரெக்டாக போயிட்டு இருக்குது. ஆனால் இந்த மேனேஜரை மட்டும் நம்ம தனியாக விட்டுறக்கூடாது. ஏன்னா அவர் இப்போ பணத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக அவர் வந்து நம்மளை ஏமாற்ற மாட்டார். ஆனால் கதிரேசனோட சப்போர்ட் ஃபுல்லாகவும் அந்த மேனேஜருக்கு இருந்தால் கண்டிப்பாக மேனேஜர் வந்து கதிரேசனுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் வந்து அவர் யோசிப்பார். அப்படியெல்லாம் இருக்கும்போது கதிரேசன் பக்கம் கூட அந்த மேனேஜர் வந்து திரும்பக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கக்கூடாது. இதில் வந்து நம்ம ரொம்பவே கண்கொத்தி பாம்பா பார்த்துட்டு இருக்கணும் நிஷா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி பார்த்தீங்கன்னா நிஷா கிட்டையும் ரஞ்சிதா கிட்டையும் சொல்கிறாங்க. ஸோ நிஷா வந்து ஐயோ ராஜிமா நீங்கள் அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க, எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிஷா ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ரஞ்சிதா வந்து ராஜிமா இது எல்லாமே ஓகே ஆகிடுச்சு தான், இந்த டெண்டர் காஃபியை வந்து நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டா. ஸோ அதாவது கதிரேசன் என்ன அங்கே அமௌண்ட் வந்து பண்ணுறாரோ, ஸோ அந்த அமௌண்ட்டோட ₹1 நம்ம அதிகமாக வச்சாதான் அந்த டெண்டர் வந்து நமக்கு கிடைக்கும். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த விஷயம் யாராவது தெரிஞ்சு நம்மளையே விட 1 மடங்கு அதிகமாக வச்சுட்டா இதுக்கப்புறம் நமக்கு வந்து லாஸ் தானே, அந்த டெண்டர் கிடைக்காது தானே அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா சொல்ல, ராஜு வந்து வானா ரஞ்சு இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசணும்னு வச்சுக்கோ செவில் அருந்து போயிடும். என்ன நினச்சிட்டு இருக்க, இப்போதான் அந்த மேனேஜரை கரெக்ட் பண்ணி பணத்தை கொடுத்து அந்த டெண்டரோட காஃபியை கொடுக்க சொல்லியிருக்க, நீ என்னடானா வேற யாராவது இந்த டெண்டர் எடுத்துட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு சொல்ற, உனக்கு அறிவே இல்லையா, பாசிட்டிவா எதுவுமே சொல்ல மாட்டியா, நீ இனி ஒரு வார்த்தை பேசினா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு ராஜி பார்த்தீங்கன்னா ரஞ்சிதாவை நல்லா திட்டிட்டு இருக்காங்க. நிஷாவுக்கும் வந்து ரஞ்சிதா மேல ரொம்பவே கோவம் தான். ஏன்னா நிஷா ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து சொல்லும் போது ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா அது நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு வேண்டா வெறுப்பா தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இதனால நிஷாவுக்கு கொஞ்சம் வருத்தம் தான். அதனால தான் ராஜிக்கிட்டையும் வந்து ரஞ்சிதாவை பத்தி சொல்லிட்டாங்க. அதாவது எங்கதான் என்ன அவங்க பேச விடுறாங்க, என்னதான் என்ன முடிவெடுக்க விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிஷா ரொம்பவே வருத்தப்பட்டு சொல்லும்போது ராஜி பார்த்தீங்கன்னா நீ எதுக்கும் கவலைப்படாத, அவை நீ வாயை கூட திறக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி ஒரு பக்கம் வந்து ரஞ்சிதா கிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நிஷா பார்த்தீங்கன்னா சரி ராஜிமா நம்ம போட்ட பிளான் படி நமக்கு எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தான் நடக்கும். இப்போ நான் வந்து இங்கேயே இருக்கக்கூடாது, ஏன்னா என்னோட அப்பாவுக்கு சந்தேகங்கள் வர்றதுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அதை யோசிச்சுட்டு தான் இருப்பார். அதனால் நான் வந்து உடனடியாக ஆஃபீஸ்க்கு போகிறேன், இல்லையாட்டி என்னோட அப்பாவை பார்க்கறதுக்கு அந்த மல்லியோட வீட்டுக்கு போகிறேன். அப்படி போனால் மட்டும்தான் அப்பா என்னை நம்புவார். இந்த டெண்டர் பற்றின விஷயத்தை பற்றி நான் ஒவ்வொரு டைமும் அப்பா கிட்ட கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன், இல்லாட்டி அவருக்கு சந்தேகம் வந்துடும் இல்லையா. ஒருவேளை அந்த டெண்டர் காஃபி நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஸோ இது யார் மூலியமா போயிருக்கும், எப்படி இது ராஜுகிட்ட போயிருக்கும் அப்படின்ற எண்ணங்கள் வந்து என் அப்பாவோட மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். இது வந்து ரிஸ்கான விஷயம் தான். ஸோ அதனால என்னோட அப்பாவை பார்க்கறதுக்காக நான் மல்லியோட வீட்டுக்கு போக போறேன். ஏன்னா அங்கே ஏதாவது நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கிடைக்குதா, குழு ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் என்னால் கண்டுபிடிக்க முடியும். எது எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக அந்த மேனேஜர் வந்து அந்த டெண்டரோட காப்பியை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என் அப்பாவுக்கு நான் பயப்படணும்னு சொல்லிட்டு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிஷா பார்த்தீங்கன்னா ராஜு கிட்ட சொல்கிறாங்க. ராஜு வந்து வேணாம் நிஷா, அவசரப்பட்டு முடிவு எடுக்காத, ஏன்னா அந்த டெண்டர் காப்பி நம்ம கைக்கு கிடைக்கிற வரையும் ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா அதுக்குள்ளார எவ்வளோ பிரச்சனைகள் வரலாம். ஒருவேளை உன்னோட அப்பா வந்து இந்த மேனேஜரை கூப்பிட்டு ஏதாவது பேசலாம். ஸோ இதுக்கப்புறம் உனக்கு இன்க்ரிமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது நமக்கு எடுத்தமா கவுத்தமான்னு சொல்லிட்டு எல்லா முடிவுமே வந்து பண்ணிட முடியாது. இதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நடந்துக்கிட்டே இருக்கட்டும், நம்ம நினச்சது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா நீ களத்தில் இறங்குறீங்க இல்லையா, ஸோ கண்டிப்பாக எதுவுமே வந்து பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக நடக்கும், நீ பொறுமையாக வெயிட் பண்ணி இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜை பற்றினா நிஷா கிட்ட சொல்கிறாங்க. நிஷா வந்து சரி ராஜுமா நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான், எதுவாக இருந்தாலும் நம்ம மேனேஜர் வந்த அப்புறம் பேசிக்கலாம், இப்போ நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிஷா பார்த்தீங்கன்னா ராஜி ரஞ்சிதா 2 பேருக்கிட்டையும் சொல்லிட்டு நிஷா ஒரு பக்கம் கிளம்பி போறாங்க. இன்னொரு பக்கம் ராஜி பார்த்தீங்கன்னா ரஞ்சிதாவை பார்த்து, பாத்தியா ரஞ்சு எப்படியெல்லாம் நம்மளை முறைச்சிட்டு எப்படியெல்லாம் அவமானப்படுத்தினா இந்த நிஷா, கடைசியா அந்த நிஷாவே நம்மளோட வலைக்குள்ள விழுந்துட்டா பாத்தியா. ராஜேஸ்வரியோட வலைக்குள்ள விழுந்தவங்க யாரும் திரும்பவும் எந்திரிச்சுதான் சரித்திரமே இருக்கவே கூடாது, அப்படிப்பட்ட நிலைமையில தான் நிஷா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜி பார்த்தீங்கன்னா ரஞ்சிதா கிட்ட சொல்ல, ரஞ்சிதா வந்து ராஜிமா நீங்க எப்படிப்பட்ட கேரக்டர் எந்த லெவல் அப்படின்றது வந்து எனக்கு நல்லா தெரியும், எங்கிட்டயே உங்களை பத்தி சொல்றீங்களா. ஸோ இதுக்கப்புறம் நிஷா பார்த்தீங்கன்னா இந்த டெண்டர் மட்டும் நமக்கு கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிஷாலாம் நமக்கு ஒரு ஆளே இல்லை. ஏன்னா அடுத்ததா எப்படி நம்ம பிளான் போடலாம், அந்த டெண்டர் எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்படியெல்லாம் இருக்கும்போது நிஷா நினச்சிட்டு இருக்கான் ஸோ அவளுக்கு ஷேர் கொடுத்தா எல்லாமே முடிஞ்சிருன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த விஷயம் மட்டும் கதிரேசனுக்கு தெரிஞ்சா இதுக்கு பின்னாடி இருக்கிறது நிஷா தானே, நிஷாவுக்கு வந்து ₹1 சொத்து கொடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் கதிரேசன் வந்து சொல்லுவார். அதையெல்லாம் நிஷா வந்து யோசிச்சு பார்க்காம ஸோ நமக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு
இந்த டெண்டரோட காவியே வந்து நமக்கு கொடுக்க வச்சிட்டா. ஸோ இனி நமக்கு வந்து லாபம் தான் ராஜ்யமா. ஆனால் நிஷா ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் அந்த கதிரேசன் கிட்ட வசமாக மாட்ட தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா ராஜி கிட்ட சொல்ல, ராஜி வந்து ரஞ்சு அவள் அவங்க அப்பா கிட்ட மாட்டினா என்ன மாட்டலன்னா என்ன அதை பற்றி நமக்கு கவலை இல்லை, நம்மளுக்கு தேவை இந்த 80 கோடி ரூபாய் டெண்டர் வந்து நமக்கு கிடைக்கணும். அந்த கதிரேசன் வந்து நடுத்தரில் ஏமாந்து போயிட்டு நிற்கணும். ஏன்டா ராஜியை பகச்சிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் வந்து வருத்தப்படணும். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நான் செய்ய தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி ஒரு பக்கம் சவால் விட்டுட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.